பல நிரூபிக்காத விஜயை நம்பி கூட்டணிக்கு வர மாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு தெளிவா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டில் 2 ரஜினிகாந்த் இருக்காப்புல, ஒரு சிவகார்த்திகேயன் இருக்காப்புல, ஒரு அஜித் இருக்காப்புல, ஒரு விஜய் இருக்காப்புல. ஆனா விஜய் டாப் இல்ல. வீட்டுக்கு ஒரு விஜய்ங்கிற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் போடணும், எதுக்கு போடணும்? இந்த முறை 3 முனை போட்டி அப்படின்னு சொல்லி சீமான திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரா, ஒதுக்குறாரா, வேற ஏதாவது பயமா, வேற என்ன காரணம்? அறத பழசான இத்து போன ஊசி போன சாக்கடைக்குள்ள கூட போட முடியாத அளவுக்குள்ள விவரங்களை பேசிட்டு இருக்கிறாரு. நாம அதை எடுத்து சொன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வரும்போதே ராகுல் காந்தியை வாழ வைக்கிறதுக்கும் மோடிக்கு எதிராட்டும் நீங்க ஒரு அரசியல் பண்ணத விளைவுதான் ஜனநாயகம் படத்துல நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. நீ கடந்த காலத்தின் கைதியாட்டு, பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு, கலைஞர் எம்ஜிஆர் சொன்னதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ அதோட அரசியலை விட்டு ஒதுங்கியே போயிடலாம், பேக்கப் பண்ணி போயிடலாம். அதுக்குள்ள சூழ்நிலை தான் இருக்கிறீங்க, அதையே தெளிவாக செய்துட்டு போயிடலாம். கதையை முடிஞ்சிருங்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான், அதை நோக்கி தான் போகுது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. விஜய் நடனம் ஆடி இருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த கூட்டணி குறித்து பேசும்போது, இந்த கூட்டணி அப்படிங்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி, நம்ம முதன்மை சக்தி தமிழக வெற்றி கழகம், இவ்வளோதான்ட்டார். 3 முனை போட்டிங்கிறத ரொம்ப உடச்சி சொல்கிறாப்புல. என்ன அவ்வளோ நம்பிக்கையாக அவருக்கு? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை, யாரும் அவர் கூட கூட்டணிக்கு வரல. சரி, 117 117 2.5 வருஷம் விஜய்க்கு, 2.5 வருஷம் செல்வ பிறந்தகை அல்லது கார்த்திக் சிதம்பரத்துக்குன்னு காங்கிரஸ் கிட்ட முயற்சி பண்ணி பார்த்தாப்புல. இவங்க அப்பா பேசினார். உங்கள் அப்பாவுக்கு என்ன அதாரிட்டிங்கிறது கேள்விக்குறி தான். பட் அவருக்கு அதாரிட்டி இல்லைங்கிறத அவர் சொல்லணும். அது இல்லாத போது காங்கிரஸை நோக்கி அவர் கெஞ்சினாத தான் அர்த்தம். நாஞ்சில் சம்பத் பேசினார், ஏதோ கொள்கை பொறுப்பில் இருக்கிறாரு, பரப்புரை செயலாளர். காங்கிரஸை நோக்கி அவரும் கெஞ்சினார். ராகுல் காந்தி ஒரு சோட்டா போராட்டம், செத்த போராட்டம், பொய் போராட்டம், மாய்மால போராட்டம், தோல்வியை மறைக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டத்துக்கு திமுக எம்பிக்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பாராளுமன்றத்தை நோக்கி முற்றுகைன்னு ஒரு போனார். அந்த வீணா போன போராட்டத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல கண்டனத்தை போட்டது விஜய் தான். இது நம்ம ஆதாரத்தோடு தான் சொல்லுவோம் விஷயங்களை. சரி, இவ்வளவு கெஞ்சோன்னு காங்கிரஸ் கிட்ட கெஞ்சோம். காங்கிரஸ் ராகுல் காந்தி ஜனநாயகம் படத்துக்குள்ள அந்த எதிர்ப்பில் விஜய் பேரை கூட சேர்க்கல, ஸ்டாலின் கோவிச்சுக்கிறாரோன்னு. ஸோ காங்கிரஸ் இவரை வேணா ஸ்டாலின் கூட்டிகிட்டு போவாங்களே தவிர 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தயார் இல்லை. ஸோ இவருக்கு விஜய் இப்போ என்ன சொல்ல வரீங்க? விஜய்க்கு தெளிவாக தெரியுது காங்கிரஸ் இனிமேல் நம்ம கூட வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தெளிவாக தெரிஞ்சதுனால தான் நேஷனல் கிராண்ட் வழக்கு கேஸில் டிஸ்சார்ஜ் ஆனதும் ஸ்டாலின் அதை வரவேற்று இது பண்ணார். இவர் ஸ்டாலின் கூட தான் காங்கிரஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு பேசாமல் கொஞ்சமாவது பேசாமல் இருக்கிறார். அல்லது இன்னும் மோடிக்கு கோபத்தை அதிகரிக்காண்டான்னு இருந்திருப்பாரோ நோ தெரியல, பேசலை அதில். அப்போ நம்ம அந்த பார்வையை வச்சு பார்க்கும்போது திமுக கிட்ட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, தங்களை நம்பி போர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. சிவகங்கை மாவட்ட ப்ரோக்ராமில் சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க. இதையும் தாண்டி கார்த்திக் சிதம்பரத்துக்கு சிஎம் ஆஃபர் கொடுத்தா சிதம்பரம் ஏதாவது டெல்லியில் பேசி இது பண்ணுவாப்புல. பல நிரூபிக்காத உங்களை சீமான் ஏற்றுக்கல, 8 விழுக்காடு வாக்கெடுத்தவர். தம்பி நீ வேணா என்ன சொல்லுன்னு சொல்லிட்டாரு. திரும்ப சிஎம் கேண்டிடேட்டாக தான் திமுக விட்டு வெளியே வருவோம் அல்லது திமுகவிலே இருப்பேன், நீங்கள் வேணாம், அதே போதும், திருப்தி தான். அது ஷோர் ஷாட், வின்னிங் கொஞ்சமா இருந்தாலும் வின்னிங். அப்போ ரிஸ்க் சான்ஸ் எடுக்கணும்னா என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லி நீங்க ஒண்ணுமில்லாதவங்க சான்ஸ் எடுங்க, நான் ஏன் இழக்கணும்? ஒண்ணுமில்லாத நீ என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லி சான்ஸ் எடு. நான் 8 விழுக்காடு எடுத்து வச்சிருக்கேன், என்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லி சான்ஸ் எடு சீமான். நான் 2 எம்பி 4 எம்எல்ஏ அங்கீகாரம் பெற்றுட்டு இருக்கேன், என்ன சிஎம்மா சொல்லி சான்ஸ் எடு. நான் 9 எம்பியோட வச்சிருக்கிறேன், 18 எம்எல்ஏ கிட்ட இருக்குது, 25 18 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சிஎம்மா சொல்லி நீங்கள் சான்ஸ் எடு, ஒன்றை நான் ஏன் பல நிரூபிக்காத ஒன்றையான்னு சொல்லணும்னு நாம் தமிழர், காங்கிரஸ், விசிகா எல்லாருமே
மூட்டையை கட்டிட்டாங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. இதுதான் உண்மை நிலைமை. 100% இதான் உண்மை நிலைமை. இது டே ஒன்னே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு நான் ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ நான் நரேட்டிவ் செட் பண்ணுறேன், நான் விஜய்க்கு எதிராக வன்மத்தில் பரப்புறேன்னு ஊடகத்திலே நிறைய பேர் சொல்லும் போது தான் வேதனையாக இருக்கும். முதல் நாள்ல இருந்து இவர் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க. ஒரு விழுக்காடு பலம் நிரூபித்த ஒரு கட்சி கூட பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு தெளிவாக, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறாருங்க. ஒவ்வொரு வீட்டில் 2 ரஜினிகாந்த் இருக்காப்புல, ஒரு சிவகார்த்திகன் இருக்காப்புல, ஒரு அஜித் இருக்காப்புல, ஒரு விஜய் இருக்காப்புல. ஆனால் விஜய் டாப் இல்லை. ஆனால் ஓட்டுங்கிறது வந்து இவருக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கமலஹாசன் சின்ன வயசுல இருந்தாங்களே, 2-3 கமலஹாசன் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர் களத்தூர் கண்ணம்மாலேருந்து நடிக்கிறாப்புல. என்ன ஆச்சு, வயசாச்சா? அதான் வயசானாலும் அந்த கம்பீரமும் வீரியமும் மயிலாப்பூர்லையும் டி நகர்லையும் குறையில்லையே. அவரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தேவர் மகனாக இருந்தார், ஒரு மறவராக இருந்தார். சரியான கள்ளம் போய் மறவண்டா, அப்படியே ஒரு மறவருக்கு டிப்பிக்கல் மறவருக்கு பாடி லாங்குவேஜை காட்டியிருப்பார் தேவர் மகனில். போற்றி பாடடி பண்ணி தேவர் காலடி மண்ணுன்னு பசுமன் தேவரையாவை பற்றி ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மக்கள் அந்த பகுதியில் பாடுறது வழக்கம்தான். ஐஎன்ஏ விஷயத்தில் தப்பா உண்மைக்கு புறம்பா முதல்ல ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் அவருக்கு ஒன்றும் வன்மமோ உள்நோக்கமோ கிடையாது. யாரோ எழுதி வச்சதை ஆதாரமெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி என்கிட்ட லோல் போட்டுக்கிட்டு இருக்காரு, ஆதாரம் கொடுங்க ஆதாரம் கொடுங்கன்னா அவரால் ஆதாரம் கொடுக்க முடியாது. மைக்ரேட் ஆகி போனவங்க தான் ஐஎன்ஏல சேர்ந்தாங்களே தவிர இங்கேருந்து யாரும் மைக்ரேட் ஆகலை. வள்ளியூர் சிலையை பாருங்கள், எந்த ஜாதிக்காரன் போனாங்கிறது தெரியுங்கிறத நான் அவர்கிட்ட மல்லு கட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு அவர் தேவர்களை ப்ரொமோட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி தேவர் மகன் நடித்தார். விருமாண்டி படம் செட்டு போடாமல் கிராமத்தில் எடுத்திருப்பாருன்னா பிரமாதமாக வந்திருக்கும். டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு நல்ல கலையை கெடுத்து விட்டார், சண்டியருங்கிற பேரையை மாற்ற வச்சு கெடுத்து விட்டார். எனிவே அந்த படத்தில் ஒரு பிரமலை கல்லர் எப்படி இருப்பாங்கிறதையும் ரொம்ப லிவ்லியா எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். இல்லை இவ்வளவுலாம் பண்ணால் கூட அவர் அதுதான் இருக்குது. உசிலம்பட்டியில் ஒரு விழுக்காடு, ஆண்டிப்பட்டியில் ஒரு விழுக்காடு, மேலூரில் ஒரு விழுக்காடு, முதுகுளத்தூரில் ஒரு விழுக்காடு. இதுதான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவர் மகனாட்டும் விருமாண்டியாட்டும் போய் சேர்ந்த கமலஹாசனுக்கு கிடைச்ச பரிசு. ஆனால் டி நகர்லையும் மயிலாப்பூர்லையும் 15 விழுக்காடு எடுத்தார். ஸோ இது சும்மா பேச்சுக்கு என்ன வேணாலும் பேசலாம். வீட்டுக்கு விஜய்ங்கிறதெல்லாம் ஒன்று அதெல்லாம் இலவசமாலாம் எவனும் ஓட்டு போட மாட்டான், காரண காரியம் இல்லாமலாம் யாரும் ஓட்டு போட மாட்டான். இது எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலன்னு இஷ்யூ இல்லாமல் சரத்குமார் திருமங்கலத்தில் பேசி பல்ப் வாங்கினார். நானே சொன்னேன், கண்டஸ்டிங் திருமங்கலம் மீன்ஸ் டேஸ்டிங் சைனடுன்னு. ராதிகா ஒத்துக்கிட்டாங்க, எர்ணாவூர் நாராயணன் ஒத்துக்கிட்டாப்புல, கருணாராஜ் ஒத்துக்கிட்டாப்புல, ஜெயபிரகாஷ் ஒத்துக்கிட்டாப்புல, மருது அழகராஜ் என் தம்பி ஒத்துக்கிட்டான். கடைசியாக தான் ரொம்ப சண்டை போடாதீங்கண்ணே, சரத்தினனுக்கும் உங்களுக்கு விரோதமாகாண்டாம், விட்டு தள்ளுங்கண்ணேன்னு மருதராஜ் தான் சொன்னான் தம்பி. சரத்துக்கு நமக்கும் விரோதம் வராமல் போகிறதுக்கு காரணம் தம்பி மருது. அவனுக்கு என்றைக்கு நம்ம அந்த நன்றி உணர்வு உண்டு அவன் மேலே. ஸோ இந்த சரத்குமார் பாணியில் நாடியில் வெட்டு திண்டுக்கல் திருமங்கலம் சொன்ன கதை தான் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறது. ஓட்டு போடணும்னா ஒரு காரணம் வேணும். இப்போ உங்களுக்கு புரியுதில்ல, தேவர் மகனுக்கும் விருமாண்டிக்கும் ஒரு ஓட்டு தான் முதுகுளத்திலையும் உசிலம்பட்டியிலையும் ஆண்டிப்பட்டியிலையும் மேலூர்லையும் உங்களுக்கு செக்மெண்ட் வைஸ் ஆய்வு பண்ணி பாருங்கள். அதுவும் பூத் வைஸ் பார்த்தா அதுவும் ஏதோ சௌராஷ்டிரா பூத்துலேயோ ஒரு சாலியார் பூத்திலே தான் விழுந்திருக்கும், மரவர் பூத்திலையும் பிரமலை கலர் பூத்திலையும் விழுந்திருக்காது. அவன் தினகரன் எம்பவர் பண்ண ஓட்டு போட்டிருப்பான். சார் நான் உண்மையை சொல்கிறேன் சார், களத்தில் இருந்து சொல்கிறேன். ஒரு டேட்டாவில் சொல்கிறீங்க, உங்களுடைய பாணி வந்து எப்போது வேறு மாதிரி இருக்கும். பட் வீட்டுக்கு ஒரு விஜய்ங்கிற கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் போடணும், எதுக்கு போடணும்? பறையர் வீடு இருக்குது, தேவேந்திரகுல வேளாளர் வீடு இருக்குது, அருந்ததியர் வீடு இருக்குது. அருந்ததியருக்கு வந்து 5 உள்ஒதுக்கீடு கொடுத்து 2009 இத்தனாயிரம் இன்ஜினியர்கள், இத்தனாயிரம் டாக்டர்களை வந்து கலைஞர் உருவாக்கி கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது அவன் கலைஞரை தெய்வமாக கருதுறான். அவன் வந்து ரெட்டலில் நிற்கும்போது 80 விழுக்காடு ஓட்டு அவன் கை சின்னத்துக்கு கை சின்னத்துக்கு போட்டான். அதே ஈரோடு கிழக்கில் மைக்கும் சீமானுக்கு மைக்கும் இவருக்கு உதயசூரியன் இருக்கும்போது 100 விழுக்காடு போட்டிருக்கான். இப்பவும் வீட்டுக்கு ஒரு அருந்ததியர் விஜய்க்கு இருந்தவன் தான் கூட்டத்துக்கு வந்தான். ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் பேசும்போது விஜய் அவன் புறமுதுகிட்டு தள்ளி விட்டுட்டான், இக்னோர் பண்ணிட்டான். ஆனால் சீமானுக்கு எதிராக பேசும்போது நமக்கு வாழ்வு கிடைச்சதை எதிர்த்து பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் 5 விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்கிறாருங்கிற அந்த சீமான களத்தில் இல்லாதவர்னு சொல்லும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான்.
அப்போ வீட்டில் இருக்கவனுக்கு எவன் நமக்கு நன்மையானவன், எவன் நமக்கு எதிரானவன் எல்லா வீட்டில் இருக்கவனுக்கும் தெரியும். அருந்ததியர் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிகிற மாதிரி பறையர் தேவேந்திரகுல வீட்டில் உள்ளவங்களுக்கும் சீமான் தான் நமக்கு 5 விழுக்காடு உயர்த்தணும்னு சொல்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு. ஆணவ படுகொலையை எதிர்த்து ஓட்டு பாதித்தாலும் பரவாயில்லன்னு நமக்காக நிற்கிறாரு. பட்டியல் வெளியேற்றத்துக்காக நமக்கு நிற்கிறாரு. எந்த தமிழனும் குறைஞ்சவனும் இல்லைன்னு பல்லர்களே பாண்டியர்கள்னு நமக்காக நிற்கிறாரு. அதனால் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறாருன்னு இந்த வீட்டில் இருக்கவனுக்கும் தெரியும். அந்த வீட்டில் இருக்கவனுக்கும் நாயுடு பாலம் ஸ்டாலின் தான் வைக்கிறாரு. அதை சீமான் எதுக்கிறனால சி சுப்பிரமணியம் பாலத்தை வைக்கிறாரு. இது எல்லாமே களம் தெரியும். நீ களத்துக்குள்ளே இல்லாமல் அதான் நீங்கள் சொல்கிறீங்க களம் தெரியும், களத்துக்குள்ளே இல்லைன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பேச்சில் கூட சீமான அவர் வந்து குறிப்பிடலை. ஏற்கனவே களத்தில் இல்லாதவங்களாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சொன்ன திரு விஜய் இந்த முறை 3 முனை போட்டி அப்படின்னு சொல்லி சீமான திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரா, ஒதுக்குறாரா, வேற ஏதாவது பயமா, வேற என்ன காரணம்? இது சொல்லணுங்களா? அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை அந்த போட்டிக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறார். இது அவரோட பெர்ராகேட்டிவ், அவருக்கு விருப்பம். ஆனால் சீமானும் அவரை கடுமையாக அடிச்சிருக்கிறார். அவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்ன போது ஈரோடு கிழக்கில் நின்ன சீமான் அந்த இடத்துக்குள்ள என்டிஏல தான் சீமான் வந்து வளர்றாரு. தமிழிசை அம்மையார் இந்துத்துவாவை ஆர்கேனரில் கோட்டை விட்டனால தான் சீமான் இன்னைக்கு 8.2. தமிழ் தேசியம் வளர்றதுக்கு காரணம் இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட அடிமையாக போனது தான், சபார்டினேட்டாக போனது தான். இது தெரியாமல் தான் பி டீம்னு யார் தீகா ராஜேந்திரன் இவருன்னு எக்கச்சக்க ஒரு கோஷ்டிகள், திருமுருகன் காந்தி, யதார்த்தம் புரியாமல் கண்ணை மூடிட்டு குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி பேசுறது. உண்மையிலே பாஜக மிலிட்டண்டாக நிற்காம எங்கள் ஐயா தாழ்லிங்க நாடார் வழியில் கன்னியாகுமரியில் நிற்கிற மாதிரி ஒரு மிலிட்டன்சி இல்லாமல் கோட்டை விட்டதுனால தான் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய மதிமுக பாமக மாதிரி ஒரு சொதப்பலாக போனதுனால தான் தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான் வந்து தமிழ் தேசியத்தில் எமர்ஜ் ஆகிறாரு. அதை மீண்டும் உறுதிப்படுத்துறதுக்கு விக்கிரவாண்டி களத்தில் நின்ன என்டிஏ, பாமகவை நம்பி வன்னியர்களை நம்பி அன்புமணியும் ராமதாஸையும் நம்பி நின்ன என்டிஏ, அண்ணாமலை தான் என்டிஏ தலைவரை அன்புமணின்னு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணார். ஈரோடு கிழக்கில் நிற்கலைங்கிறது இங்கே தான் மறைமுகமாக களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு அடிக்கிறார். அதில் இன்னொரு அட்டாக் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சேர்த்தே கொடுக்குறாரு. வர்றேன். இது விஜய் தன்னை களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு சொல்லிட்டாருன்னு அஃபண்ட் ஆயிட்டார். இதுதான் மேட்ரு. சீமான் களத்துக்குள்ளே வராத, வாக்கு வங்கி இல்லாத விஜய் டார்கெட்டாக சொல்லலை. என்டிஏ பாஜகவும் அதிமுகவும் களத்துக்குள்ளே வரக்கூடிய கட்சி. 24 ஒருத்தர் 18 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறாரு, இன்னொருத்தர் 23 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறாரு அவர் தலைமைக்கு தேமுதிகவும் சேர்த்து. அவங்க களத்துக்குள்ளே வரல, நான் களத்துக்குள்ளே நிற்கிறனால அதிமுகவும் பலகீனப்படுத்துவேன், என்டிஏ 18ஐயும் பலகீனப்படுத்துவோங்கிறதுக்காக தான் சீமான் ஈரோடு களத்துக்குள்ளே நின்றவர். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சொன்னவர். அந்த கடுமையான வார்த்தை, நாய் ஒன்றும் மோசமான வார்த்தை இல்லை, குரங்கு, மயில், சிங்கம், கரடி மாதிரி அதுவும் ஒரு மிருகம். அது நன்றிக்கும் உனக்கம் சொல்லுவாங்க, வீட்டு காவலுக்கும் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இழிவாட்டும் சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க பார்வையில் பார்த்துக்கலாம். ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ள சொன்னது தன்னை சொன்னதாட்டு விஜய் அஃபண்ட் ஆயிட்டார். அதுதான் அவர் காரணம். ஸோ அதனால அவர் சீமான் எப்படி விஜயை பலகீனப்படுத்த முடியும்? பலகீனப்படுத்த விஜய்கிட்ட என்ன இருக்கு? சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. அதுதான் கேட்குறேன். அதுதான் உண்மை நிலைமை. சில முட்டாள் விமர்சகர்களும் அப்படியே போட்டு சில களத்தை இல்லாமல் ஏட்டு சொரக்கா காகித புலி அரசியல் பேசுகிறவங்களும் நிஜ அரசியலை விட்டு மாறி பேசுகிறாங்க. சீமான் அந்த வார்த்தையை சொன்னது எடப்பாடியை பலகீனப்படுத்தியிருக்கிறார். அவர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 1 விழுக்காடு தான் எடுத்தார், 1 தானே எடுத்தார். இப்போ 3.8, 6.5, 8.5ங்கிற மாதிரி அவர் வளர்ந்துட்டு இருக்க காரணம் எடப்பாடி 40லேருந்து அவர் 20க்குள்ளே வந்துட்டார். எடப்பாடிக்கு தேய்மானம், சீமானுக்கு வளர்பிறை. அப்போ சீமான் இன்னும் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில் தான் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தான் அடிக்கிறாரு. 23 விழுக்காடு வாக்கெடுத்தவர் தான் அடிக்கிறாரு. அதே மாதிரி பாஜக கோட்டை விட்டனால தான் நம்ம வளர்ந்துட்டோம். இங்கே ஈரோடு கிழக்கிலையும் பாஜக கோட்டை விட்டு அந்த 18 விழுக்காடு ஓட்டுக்கும் அண்ணாமலை மேலே பட்டுதலை உள்ள ஓட்டு, அண்ணாமலை ஹீரோ உள்ள ஓட்டு, மோடியை பிரதமர்னு மதித்து போட்ட ஓட்டுக்கு அவன் களத்தை விட்டு ஓடிட்டான். விக்கிரவாண்டி களத்தில் நின்னவன் இங்கே களத்தை விட்டு காணலை. இன்னும் ஒரு ஆர்கேனார் மாதிரி இந்துத்துவா தமிழ் தேசியத்தை வளர விட்டுட்டான்னு அதை ஓங்கி அடித்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சொல்கிறாரு. விஜய் 0% விஜய் தன்னை சொல்கிறதா நினச்சி கோவப்பட்டு சீமான இது பண்ணுறாரு. பல நிரூபிக்காத விஜய சீமான் எப்படி பலகீனப்படுத்த முடியும்? ஆரம்ப தம்பின்னு சொன்னவர் தானே, அது பலகீனப்படுத்தவும் முடியாது. நிச்சயம். அதாவது அதே போன்று பார்த்தீங்கன்னா
பாஜக தலைமையிலான இன்னொரு அணி அப்படின்னு சொல்றாரு. அது எடப்பாடி டம்மி பாஜகவுக்கு அடிமைங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு விஜய். அது அந்த அணி பாஜக அணி, அது திராவிட இயக்கம் இல்லை. பெரியார் புகழை அவங்க காப்பாற்ற முடியாது, நான் தான் பெரியார் இதை காப்பாற்றுவேன். பெரியார் மண்ணுங்கிறதுல ஸ்டாலினுக்கு எனக்கு தான் போட்டி. அவங்க பெரியாருக்கு ஆளுக்கு இல்லை, பாஜகவுக்கு ஆள் அதிமுக. கேபி முனுசாமி பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்குன்னு சொன்னார்ல, அதெல்லாம் நடக்காது, நீங்கள் பாஜகவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அதிமுகவை பாஜக அடிமைன்னு சொல்கிறார். அதான் இப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அவர் கிளைம் பண்ணுறாரு. விஷயத்தை மூலம் இப்போ டம்மி பண்ணி அதை மறுபடியும் கிளைம் பண்ணுறாரு. எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மக்கள் தானே முடிவு பண்ணும். கமல்ஹாசன் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் தான் மாற்றினு டிவி பற்றி உடச்சி வந்தார். தினகரன் அஞ்சரை எடுக்கும்போது இவர் 3.7 தானே எடுத்தார். சீமான் 3.8 எடுக்கும்போது இவர் 3.7 தானே எடுத்தார். அது உண்மையிலே கமல்ஹாசன் இன்னும் கொஞ்சம் உழைச்சிருப்பாருன்னா சீமானை தாண்டி வந்திருப்பார். சரி, நீங்கள் இப்போ இந்த விமர்சனங்கள் சொல்கிறீங்களே, விஜய் குறித்து தொடர்ந்து விமர்சனங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே வரீங்க. இன்றைக்கு பேச்சில் கூட அவர் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் யாரு மேலே தான் இவங்க பண்ணலை. எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, காமராஜரை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் யாரெல்லாம் அரசியல் இருந்தார்களோ, முக்கியமான தலைவர்கள், இன்னும் நாம் யாரெல்லாம் கொள்கை தலைவர்களாக வச்சுருக்கோம், அவங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்காங்க, விஜயும் பண்ணுறாங்க. அவங்க கடந்த காலத்தின் கைதியாக இருக்கிறாரு. அறத பழசான இத்து போன ஊசி போன சாக்கடைக்குள்ளே கூட போட முடியாத அளவுக்குள்ள விவகாரங்களை பேசிகிட்டு இருக்கிறாரு. இதே கலைஞர் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னாரா இல்லையா? ஒன்று, எனக்கு ஓட்டு போடுங்க எம்ஜிஆர் சூழ்நிலையில் சொன்னாரு. அதுதான் எனக்கு ஓட்டு போடுங்க, என் நண்பர் உயிரோடு அவர்கிட்ட கொடுக்குன்னு சொன்னாரா இல்லையா? எம்ஜிஆர் அவர் விமர்சனம் பண்ணது 1972 அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது விமர்சித்தார். அதற்கு பிறகு 77 தேர்தலில் எம்ஜிஆர் 30 விழுக்காடு வாக்கெடுத்தார், கலைஞர் 25 விழுக்காடு வாக்கெடுத்தார். எம்ஜிஆரோட சென்னை மாநகரில் கலைஞர் தான் செல்வாக்கான தலைவர். எம்ஜிஆரோட செல்வாக்கான தலைவர் கலைஞர் தான் சென்னை மாநகரத்தில். தஞ்சாவூரில் கலைஞர் தான் செல்வாக்கான தலைவர். நல்லவர், யோக்கியர், சினிமா ஹீரோ. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குள்ள வித்தியாசம் ஒரு 5 விழுக்காடு தான். இத்தனைக்கும் எம்ஜிஆர் மலையாளிங்கிறதுனால கம்யூனிஸ்ட், மலையாளிகள் கம்யூனிஸ்ட், எஸ் மலையாளி கம்யூனிஸ்ட். 5 விழுக்காடு தான் அவர் இருக்கிற வரைக்கும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியலைங்கிறதையும் இருக்குல்ல. உண்மை, 5 உண்மை. நான் எப்படிங்கிறதான் சொல்ல வர்றேன். அந்த இடத்துக்குள்ள 5 விழுக்காடு தான் வித்தியாசம். ஏன் இல்லைன்னா, நீ எடுத்த ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டு, ப்ரோ இந்திரா காந்தி ஓட்டு. நீ ப்ரோ இந்திரா காந்தி ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு 55 ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னால் அவன் போட்டதே காமராஜுக்கு எதிராக அந்த ஓட்டை போட்டான். இந்திரா காந்திக்காக, கருணாநிதிக்காக, எம்ஜிஆருக்காக போட்டான். அந்த இடத்துல கோட்டை விட்டு தான் தப்பாக அரசியல் பண்ணி தான் கருணாநிதி 25க்கு போனார். கரெக்டாக அரசியல் பண்ணி இந்திரா காந்திக்கு ஏஜென்ட்டு தான், காமராஜருக்கு ஏஜென்ட்டு தான் எம்ஜிஆர்னு பேசியிருப்பாருன்னா கரெக்டாக கலைஞர் 30க்கு போயிருப்பார், எம்ஜிஆர் 25க்கு போயிருப்பார். எம்ஜிஆர் அந்த இடத்துக்குள்ள 5% 5 விழுக்காடு ஏற விட்டதே கருணாநிதிக்கு தப்பான வீகம். ஓகே, இப்போ இந்த பேசின விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ உங்களுடைய பார்வையில் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே புதிதாக 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் இவனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? முதல் 2 ஆண்டில் லெட்டர் பேடாக இருந்தீங்க. நானே நல்லா சொன்னேன், இவர் 39 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுங்கன்னு படித்து சொன்னேன். அவர் புஷி ஆனந்த பொதுச்செயலாளராக போட்டிருக்காரு. விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், சமூகநீதி பார்வையில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆட்டிடியூடில் அவர் 2ஆம் இடத்துல வச்சுருக்கிறதுக்கு மனதார பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஸோ புஷி ஆனந்துக்கிட்டே நான் சொன்னேன் 39 கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னேன். கேட்கல. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது, கமல்ஹாசன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷியன்னு சொல்லிடுவாங்க. கமல்ஹாசனை சீமான் மிஞ்சுறதுக்கு காரணமே பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக கமல்ஹாசன் போனது தான், மக்கள் அதெல்லாம் பார்ப்பான் களத்தில்ங்கிறத சொன்னேன். இவங்க 39 கேண்டிடேட்டும் போட்டால் ராகுல் காந்திக்கு ஒரு 7-8 தொகுதி அடிபட்டு போகணும்னு கூட இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமின்னு அவர், நீ பிராண்டிங் மாஸ்டராரு, விமர்சராரு, ஏன் உனக்கு மோடி மேலே உள்ள வன்மத்தையும் ராகுல் மேலே உள்ள பாசத்தையும் காட்டுற, தேவையில்லாமல் ரசிக மாதிரி மதவெறியில், அதில் அவர் தப்பு பண்ணாங்க. அந்த தப்போட பலனை தான் இப்போ ஜனநாயகத்திலே அனுபவிக்கிறாங்க. ஜனநாயகம் படத்தில் அனுபவிக்கிறதே அந்த தப்பின் பலன் தான். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ஊழல், போபர்ஸில் ஊழல் பண்ண ராஜீவ்காந்திக்கு மகன், நேஷனல் ஹெரால்டு சொத்தை சுருட்டுன இந்திரா காந்தி, ராகுல் காந்தி கூட்டம், எமர்ஜென்சியை கொண்டு மக்கள் கொடுத்த மேண்டேட்டை தாண்டி ஆக்கிரமித்து ஆட்சி செய்த இந்திரா காந்தி, பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு
ஜெனோசைடு இனப்படுகொலை பண்ண சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இவங்க ஆட்சிக்கு வர்றது போயிடக்கூடாது, நம்மளால் 8 சீட்டு பாதிச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் ராகுல் காந்தியின் ஊதுகுழலாக ஒட்டுண்ணியாக கேண்டிடேட்டே போடாமல் இருந்தீங்க. இதுதான் உங்களோட தவறு. அதை மோடி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ சீமான் போன்ற அரசியல் சக்திகள் வராங்கன்னா திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள், காவிரி விட்டாங்க, கச்சத்தீவை விட்டாங்க, முல்லைப்பெரியா விட்டாங்க, மீத்தேன் கூடங்குளம், ஏதாவது ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார் இல்லையா, அதை சொல்லி 2 வரையும் நீட்டு கொண்டு வந்தது இவர், வளர்த்தவர் அவருன்னு பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவர் வளர்கிறதுக்கு ஒரு அரசியலை பண்ணுறாங்க. நீங்கள் வரும்போதே ராகுல் காந்தியை வாழ வைக்கிறதுக்கும் மோடிக்கு எதிராட்டும் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணத விளைவு தான் ஜனநாயகம் படத்தில் நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. அந்த இதில் நீங்கள் இன்னொரு சசிகலாவா பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு யாரால பாதிப்பு அடைஞ்சோமோ அவங்களுக்கு எதிராக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க. இதில் நீங்கள் வாய்க்கு வந்தபடி அர்த்த பழசான விஷயங்களை 89 கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார், 2006 ஆட்சிக்கு வந்தார். சரி, கருணாநிதி தான் போயிட்டார். ஸ்டாலின் கலைஞரை விட பெரிய புத்திசாலித்தனமானட்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் தந்தையே காமராஜுங்கிறாரு. கலைஞர் என்றைக்குமே அதை ஒத்துட்டே கிடையாது. இன்னைக்கு சைலண்டாக தியாகி இமானுவேல் சேகரன் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக்கி அவருக்கு மண்டபத்தை திறந்து வைக்கிறாரு. இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறதே கலைஞருக்கு நோக்கம். பப்பாளி வடிவேல பிள்ளையார் இருந்தாருன்னா 5 நாள் தாக்கு பிடிப்பாராம்பார். பொட்டு வச்சுட்டு இருந்தாருன்னா ரத்தன்னு கேட்பார். எந்த இடத்துல இந்துக்களுக்கு விரோதமாக ஸ்டாலின் பேசுனது கிடையாது. சில நடவடிக்கைகள் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்குது, பட் அந்த இந்துக்களை அஃபண்ட் பண்ணக்கூடிய வார்த்தை பேசுகிறதே கிடையாது. அவருடைய துணைவியார் கோயிலுக்கு போகிறத வெளிப்படையாக காட்டுறாரு. தயாளம்மாள்லாம் கோயிலுக்கு போனது மாதிரிலாம் நான் அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. அடுத்தால பிராமண சமுதாயத்தை நிந்தித்து பேசுகிறதே கலைஞருக்கு வழக்கம். ஸ்டாலின் எந்த இடத்துக்குள்ளேயுமே அவங்கள நிந்திச்சு பேசுகிறதோ எதிர்த்து பேசுகிறதோ இல்லை. அதனால மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராட்டு கலைஞர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் இவங்கெல்லாம் பெறாத ஒரு உயரத்துக்கு ஸ்டாலின் வந்துட்டார். நீ கடந்த காலத்தின் கைதியாட்டு, பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு, கலைஞர் எம்ஜிஆர் சொன்னதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ அதோட அரசியலை விட்டு ஒதுங்கியே போயிடலாம், பேக்கப் பண்ணி போயிடலாம். அதுக்குள்ள சூழ்நிலை தான் இருக்கிறீங்க, அதையே தெளிவாக செய்துட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் ஒரு கோபமாக சொல்கிறீங்களா? அவரை இப்போ தானே கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு, ஒரு 2 வருஷம் ஆச்சு, ஒரு தேர்தல் வரப்போகுது. கோபமாக சொல்கிறனோ பாசமாக சொல்கிறனோ, சகோதரர் ஜோசப் விஜய் சகாதேவ மாதிரி சொன்னேன். நான் கேட்காதனால உள்ள நஷ்டங்களும், மத வெறியில் ஜான ஆரிக்கசாமி சொன்னதை கேட்டதாக உள்ள நஷ்டங்களும் இப்போ நீங்கள் உணர்வீங்க. மனச்சாட்சி இருந்து அதை நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரிலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி சொன்னாலும் அடித்து சொன்னாலும் அதில் உண்மை இருக்குங்கிறத உணர்வீங்க. இன்னும் நான் சொல்கிறேன், 8ஆம் தேதியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்குன்னு. ஏன் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி கடலில் துள்ளி குதிச்சிங்க. அண்ணாமலையே உங்களுக்கு ஆதரவாக பேசினார். அப்புறம் அவரை திரும்ப உங்களை காலி பண்ணுறதுக்கு தான் மற்றவன் பேசுகிறான்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணதுக்கே பெரிய பாடு. தமிழிசை என்ன மாதிரிலாம் உங்களை புகழ்ந்தாங்க, காலையிலையும் சாயங்காலமும். நயனார் நாகேந்திரன் என்ன மாதிரிலாம் புகழ்ந்தாங்க. இதெல்லாம் இப்போ அதுக்கு அது ஒரு காரணம் இருந்துச்சுல, எல்லாம் புகழ்ந்தாங்கன்னா அது ஒரு வாய்ப்பு டிவிக்கே ஏடிஎம்கே வரும்னு ஒரு நோக்கத்தில். எஸ், திரவியம் 100க்கு 100 உண்மை. இப்போ நீங்கள் வரமாட்டேன்னு சொன்னதுனால விட்டாங்களா, அல்லது மோடி இந்த கருத்தெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு நம்ம நன்மைக்காக நமக்காக சசிகலா விஷயம்னாலும் விஜய் விஷயம்னாலும் நிற்கிறவன் ஆர்டி தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மோடிக்கு ஆக்ஷனுக்கு புறவு விட்டாங்களா? அதுதான் மேட்டர் திரவியம். அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்கள் வரலைங்கிறதுக்காகத்தான் இவங்க இப்போ உங்களை பற்றி பேசாமல் இருக்காதீங்கன்னு நினைக்காதீங்க. இலகணேசன் நடராஜன்கிட்ட மோடியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு படாத பாடுபட்டார். இப்போ நானே மிகப்பெரிய தியாக வரலாற்று சொந்தக்காரர், அவர் மறைஞ்சிட்டார். அவர் எங்களோட சமூகத்துக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நின்றதுக்கெல்லாம் நன்றி உணர்வு காட்டணும் என்றால் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. அந்த அளவுக்கு அவர் விமர்சிக்கப்பட்டார். ஆனால் சத்திரன் குருமூர்த்தி போன்றவர் கூட ஜாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சசிகலா மேரை பற்றி 21 சொன்னார். நாம் என்ன சொன்னோம்? ஒன்னின் டவுட் கட்டிட் அவுட். இவங்க ராகுல் காந்திக்கு ஆட்கள், இவங்க நமக்கு எதிரானவங்க, இவங்க அதிகாரம் பெற்றால் மக்களவையில் நமக்கு எதிராக வருவாங்க, இவங்கள முடிச்சு கட்டிடணும். அதுதானே நடந்தது. அதே தானே இன்னைக்கு விஜய்க்கு நடக்குதுன்னு நான் சொல்றேன். விஜய் கதையை முடிஞ்சிருங்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான், அதை நோக்கி தான் போகுது. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு, நான் மறுக்கல. அது எனக்கு ஒரு வகையில் ஜனநாயகம் படம் இப்படி பண்றதுக்குள்ள என்ன காரணம்னா, நீங்க வரும்போதே இந்துக்களின் மானத்தை, இந்தியாவின் மானத்தை,
ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, 3வது முறை சோனியா கிட்ட இந்த நாடு போகாமல் காப்பாற்றின மோடியை கொள்கை எதிரிங்கிறீங்க. சோனியாவுக்கு மகனை உங்கள் நண்பராக சொல்கிறீங்க. காங்கிரஸுக்கு ஊதுகுழலாக விட்டுனியா ஊழல், வாரிசு அரசியல், அராஜகம் எல்லாத்துக்கும் மொத்த உருவமான காங்கிரஸை பெரிய தூய கட்சியாட்டும் மோடியை மோசமாட்டும் சொன்னீங்கன்னா என்ன நிலைமைக்கு ஆளாவீங்க? அதுதான் தெரியுது. அதுதான் தெரியுது. இதுதான் பாண்டிய கருத்து, தமிழிசை நம்ம சகோதரி தான் அவங்க கருத்து, சகோதரர் நயினார் கருத்து, எல்லார் கருத்தும் அடிபட்டு போய் மோடி நன்மைக்கான எங்கள் கருத்து அதில் ஜெயிக்குது. மீண்டும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறோம். நன்றி. நன்றி.